அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் என்விரான்மெண்டல் லாவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த இன்டர் ஜெனரேஷன் ஈக்விட்டி. நம்மளை பற்றியும் நம்மளுடைய முன்னோர்கள் பற்றியும் இதற்கு பின்வரும் சந்ததியினர் பற்றியும் கூறக்கூடிய கான்செப்ட் தான் இந்த இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி. அதனால தான் இந்த இடத்துல பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர்னு தெளிவாக போட்டுட்டேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதற்குண்டான ஆன்சர் உங்களுக்கு மிக எளிமையாக கிடைச்சிரும். இந்த ஒரு 6 லைனை படிக்கும்போது என்ன கான்செப்ட்ன்றது நமக்கு மிக தெளிவாக தெரிய வரும். இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி என்பது ப்ரெசன்ட் ஜெனரேஷன், இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, இதுதான். இயற்கை வளங்களை பயன்படுத்தும் பொழுது ஃபியூச்சர் ஜெனரேஷனின் தேவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தண்ணி கிடைக்குதுன்னு கடகடன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. நேச்சுரல் ரிசோர்ஸ் கிடைக்குதுன்னு கடகடன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. பின்னாடி வரக்கூடிய நமது சந்ததியினர்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அதை அளவாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டியுடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், மிக அற்புதமான ஒரு கான்செப்டும் கூட. எல்லாத்தையும் நம்மளே காலி பண்ணிட்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது என்ற கொள்கையாகும். அதாவது ஃபாரஸ்ட் எதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, காடை காடாவே விடுங்க, தண்ணீரை தண்ணீராகவே விடுங்க, அதை கெடுத்துடாதீங்க, மினரல்ஸை தேவையில்லாத நோண்டி எடுத்துடாதீங்க, அதை அப்படியே விடுங்க போன்ற நேச்சுரல் ரிசோர்ஸ்களை அளவுக்கு மீறி பயன்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய ஆளுங்க மலையிலெல்லாம் உடச்சி இது பண்ணி வேற வழி கிடையாது. ஜனத்தொகை அதிகமாகி போச்சு. இவை எல்லாற்றுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ஜனத்தொகைகள் தான். மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டது, மலைகளை குடஞ்சாச்சு. தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது, போர் போட்டு கிட்டத்தட்ட 500 அடி 700 அடி 1500 அடிலாம் போயிடுச்சு தண்ணி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஜெனரேஷன்லேயே நடக்கக்கூடிய பிழைகள். அதன் காரணமாக இப்போ நம்மளே அவ்வளோ கஷ்டப்படுறோம். வெயில் தொல்லை தாங்க முடியல. வெயிலின் தாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகி போயிடுச்சு. இனி வரும் ஜெனரேஷன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு பார்க்கணும். இதற்கு எல்லாம் பொறுப்பு நம்ம தான்ன்றதை நினைவில். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய காலத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிக அளவு வளர்ச்சி கண்டது இந்த உலகம். அதனால் அந்த வளர்ச்சியின் காரணமாக தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். இதுக்கெல்லாம் நிவாரணமாக தான் இதை பற்றின டீட்டெயில் சொல்லுது இந்த என்விரான்மெண்டல் லா. இந்த பிரின்சிபலின் படி இயற்கை வளங்கள் தற்போதைய தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் உள்ளன. நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்கால தலைமுறைக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற அடிப்படையில் வளங்களை பயன்படுத்தி என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பது அவசியம் ஆகும். புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். நான் சொன்னது மட்டும்தான் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதனை சார்ந்த எந்த வார்த்தைகள் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதினாலும் அனைத்துமே ஆன்சர் தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட். அதற்குண்டான நோக்கங்கள் என்ன, இன்டர் ஜெனரேஷன் ஈக்விட்டியுடைய நோக்கங்கள் என்ன, நேச்சுரல் ரிசோர்ஸை பாதுகாத்தல், இதை தான் என்விரான்மெண்டலாக தெளிவாக சொல்லுது. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தேவையானவைகளை உறுதி செய்தல். நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா, பின்னாடி வரவங்க சாப்பிட தேவையில்லையா, அவர்களுக்கும் வைத்து விட்டு செல்ல வேண்டும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை மேம்படுத்துதல். அதற்குண்டான டெவலப்மெண்ட், அது பாதுகாப்பதற்குண்டான டெவலப்மெண்ட்டை நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரித்தல், காற்றாலைகள் மூலமாக மின்சாரம் தயாரித்தல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈகோசிஸ்டத்தை எந்த அளவுக்கும் பாதிக்காது. ஆனால் நிலக்கரிகளை எரியூட்டி அட்டானமிக் பவர் என்று சொல்லப்படுகின்ற அணு உலைகளை நிகழ்த்தி பெறப்படும் மின்சாரம் பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்குடைய மிக முக்கியமான காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு வந்து இணைஞ்சிரும். என்ன பிரின்சிபல்? சம உரிமை, எல்லாருக்கும் சம உரிமை, வள பாதுகாப்பு எல்லோருக்கும் உண்டு, நிலையான பயன்பாடு, சுற்றுச்சூழல் நீதி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பின்பற்றி தான் ஆகணும். அதை தான் இந்த இடத்துல ஒரு ஃப்ளோட் சார்ட்டாக போட்டிருக்கு பாருங்கள். இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி, ப்ரெசன்ட் ஜெனரேஷன் நம்ம என்னெல்லாம் இருக்கிறோம், யூசஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ், கிவ் ஃபியூச்சர் ஜெனரேஷன். நல்ல ரிசோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு, வாட்டர் அண்ட் மினரல்ஸு, இன்னும் என்னவாக இருக்கின்றனோ அனைத்துமே. அதனால தான் இந்த இடத்துல பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர்னு போட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்துடலாம். ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் வெர்சஸ் கணேஷ் வுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேசத்தில் என்ன நடக்குதுன்னா, கணேஷ் வுட் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, அதாவது காடுகளை அழித்து அதனை மரங்களாக, அதாவது மேசை மரங்களாக, நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா அந்த மாதிரி மரங்களாக
தொழில் நடத்த அனுமதி கோருறாங்க. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா புதிய சா மில், அதாவது மரங்களை கட் செய்யும் அந்த சா மில்ல வுட் பேஸ்டு யூனிட் அமைக்க விரும்பியது, பெரிய அளவில் அமைக்க விரும்புகிறாங்க. அதனால் அந்த பகுதியில் இருக்கிற காடுகள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வந்ததால் ஏற்கனவே கொஞ்சம் அழிச்சிட்டாங்க அந்த இடத்துல. மேலும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கினால் வன வளங்கள் குறைந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்ற கவலை எழுது. யாருக்கு? இமாச்சல பிரதேஷ் மாநிலத்திற்கு. மாநில அரசு புதிய வுட் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு அனுமதி வழங்க மறுத்தது. இதை எதிர்த்து கணேஷ் வுட் ப்ராடக்ட் நீதிமன்றத்தை அணுகியது. நீதிமன்றம் மட்டும் என்ன பெருசாக சொல்லிட போகுது, பார்த்துடலாம் அதையும். தற்போதைய பொருளாதார வளர்ச்சிக்காக காடுகளை பயன்படுத்தலாமா என்ற, எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாக்க வேண்டுமா என்ற முக்கிய கேள்வி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுது. தற்போதைய சூழலில் பொருளாதார வளர்ச்சிக்கு காடுகளை பயன்படுத்த வேண்டுமா, ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்டு, எதிர்கால தலைமுறைக்கு நம்ம காட்டை விட்டுட்டு போனோமா அப்படின்ற மாதிரி 2 கொஸ்டினை ஒரு கேள்வியாக எழுப்புது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, காடுகள் தேசிய செல்வம், நேஷ்னல் வெல்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறாங்க. புதிய வுட் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு கட்டுப்பாடின்றி அனுமதி வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டர் ஜெனரல் ஈக்விட்டி இந்த கான்செப்டை சொல்கிறாங்க. மற்றும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொள்கைக்கு நீதிமன்றம் வலியுறுத்தியது. கொள்கைகளை நீதிமன்றம் வலியுறுத்தியது. தற்போதைய தலைமுறை இயற்கை வளங்களை பயன்படுத்தும் பொழுது எதிர்கால தலைமுறைகளின் தேவைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. இது மிக முக்கியமான தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வெட்ட அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல காடுகள் அழிக்கப்படும். அவர்கள் 1 மரத்துக்கு 100 மரம் நடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவை வளர்ந்து பெரிய மரங்களாக நிற்க பல வருடங்கள் ஆகுன்றது தான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் அடிக்கடி வரக்கூடிய கான்செப்ட் தான், புரிஞ்சிருக்கும், எழுதுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.